அது ஒரு மூலிகை அப்படின்னா ஒரு தன்மை அப்படி இருக்கும். சுவை இருக்கும், தன்மை இருக்கும், வீரியம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதோட தன்மை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்பு வந்து ஏற்கனவே வந்து உஷ்ணமா இருக்கு, குளிர்ச்சியா தான் ஆகணும். எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றப்ப இது வெப்ப வீரியம்னு சொல்லிட்டோம். ஆனா சுவை அப்படிங்கிறப்ப ஆனா அதிகமா ஹேர் ஃபால் இருக்கு, உடல் உஷ்ணத்தால இருக்கு. இன்சுலின் எனக்கு சுரக்கக்கூடிய அந்த செல்லை என் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் என்ன? ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் வந்து கருஞ்சீரகம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கருஞ்சீரகம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இந்த கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு டாக்டர்? என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த கருஞ்சீரகம் பயன்கள் யார் எடுத்துக்கலாம்? எல்லாத்துக்குமே வந்து நேச்சுரலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகம் என்ன, அதாவது ஒரு மூலிகை அப்படின்னா ஒரு தன்மை அப்படி இருக்கும். சுவை இருக்கும், தன்மை இருக்கும், வீரியம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதோட தன்மை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப வீரியம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ எந்த மாதிரியான நோய்களுக்கு எடுக்கணும், எந்த மாதிரியான உடம்புக்காரவங்க இது எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாதுன்னா யூஸ்வலா கபதேகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எடுக்கலாம். அதே மாதிரி பித்த தேகம் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. நோயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அதிக, இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகள், ஆனால் அது நம்ம பின்னாடி நான் சொல்றப்ப என்ன காரணம்னு சொல்றேன். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அழல் குற்றத்தாலையும், அதாவது பித்தம் ஜாஸ்தியா இருக்கு, உடல் உஷ்ணத்தால வரக்கூடியதும் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி டைப் 2 எல்லாம் உடல் உஷ்ணத்தால வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய நோய்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எடுக்கக்கூடாது. அதே இது இப்போ வந்து பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எடுக்கலாம். அதே மாதிரி வாத குற்றம், இப்போ முடக்குவாத பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாதம் வந்து என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அதை குறைப்பதற்கும் இதை எடுக்கலாம். அப்ப யார் எடுக்கக்கூடாதுன்னா, உடல் உஷ்ணம் வந்து இவங்களுக்கு அதிகரிச்சா இவங்க நோயோட தன்மை வந்து குறையும் அப்படிங்கிறவங்க கருஞ்சீரகத்தை வந்து எடுக்கலாம். இல்ல இப்ப வந்து எனக்கு வந்து இது என் உடம்பு வந்து ஏற்கனவே வந்து உஷ்ணமா இருக்கு, குளிர்ச்சியா தான் ஆகணும் அப்படிங்கிற தன்மையுள்ள நோய் இருக்கிறவங்க எல்லாம் கருஞ்சீரகத்தை வந்து எடுக்கக்கூடாது. இதுதான் பொது விதி. ஓகே. ஸோ இப்போ கருஞ்சீரகத்தை ஒருத்தங்க பயன்படுத்தணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுக்கணும் டாக்டர்? கருஞ்சீரகம் நிறைய இதில் யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதையை வந்து பவுடர் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி மோட்லையும் எடுக்கலாம். இல்லைன்னா டெகாஷன், நம்ம குடிநீர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கஷாயம் வைத்து அந்த மாதிரியும் எடுக்கலாம். சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த மாதிரி எடுக்கலாம். இதனுடன் சில சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்திலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஆயிலை வந்து எடுக்கலாம். இது மூணும் இன்டர்னலா வந்து எடுக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலா எடுக்கலாமான்னா எக்ஸ்டர்னலாவும் எடுக்கலாம். எக்ஸ்டர்னலா அப்ளிகேஷன்ஸ், நம்ம கருஞ்சீரக தைலமும் போடலாம், இல்லை கருஞ்சீரகத்தை நம்ம பவுடராகவும் எக்ஸ்டர்னலா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றப்ப இது வெப்ப வீரியம்னு சொல்லிட்டோம். ஆனா சுவை அப்படிங்கிறப்ப கைப்பு, வெப்பம், கார்ப்பு. ஸோ கசப்பு தன்மை இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கக்கூடிய தன்மை, பூஞ்சைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இப்போ யூஸ்வலாக சொரியாசிஸ்லேயே வச்சுக்கோங்களேன், அதோட செகண்டரி ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரையான ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபங்கஸ் வந்து வரும். ஸோ அதனால என்ன அப்படின்னா ஃபங்கஸ் இந்த மாதிரி இதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம். அதற்குரிய மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கசப்பு சுவை இருக்கிறது. ஆனா அதிகமா ஹேர் ஃபால் இருக்கு, உடல் உஷ்ணத்தால இருக்கு அப்படின்னா நம்ம கருஞ்சீரகத்தை அதாவது வெளிப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ குறிப்பா இது எந்தெந்த நோய்க்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் டாக்டர்? குறிப்பாக இப்ப வந்து ரொம்ப தி பெஸ்ட் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பிராங்கியல் ஆஸ்துமா,
ஸோ பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அந்த உஷ்ணவீரியமானது நமக்கு தேவைப்படும். ஸோ பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து முடக்குவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கருஞ்சீரகத்திலேயே நிறைய வந்து ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு கருஞ்சீரகம்னு சொல்றது ஒரு கருப்பா ஒரு சின்ன விதையாட்டம் இருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரான்ல வந்து ஒரு ஒப்பில்லா மருந்தா சிறப்பா வந்து சொல்லப்பட்டது. இதே இது வந்து நம்ம சித்தர் இதுல வந்து மருத்துவத்துல வந்து கருஞ்சீரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்ம கைக்குத்தல் அரிசி, நம்ம பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசி சிகப்பு கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒல்லியா நீளமா இருக்கும். அந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்றது செரிமானத்திற்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு விஷயம். ம், ம், ம். ஸோ அவங்க வந்து செரிமானத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த கருஞ்சீரகம் வந்து செரிமானம் பாதிக்கப்பட்டவர்கள் எடுக்கக்கூடாது. சிறுநீரக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எடுக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னா சர்ம நோயாளிகள் எடுக்கலாம். அதே மாதிரி முடக்குவாதம் முடக்குவாதம் பிரச்சனைகள் இருப்பவங்க வந்து எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட், இவங்க 3 பேருக்கும் தான் இது நல்லது. உடல் இளைப்புக்கு கருஞ்சீரகம் எடுக்கலாமான்னா எடுக்கலாம், டு சம் எக்ஸ்டென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸால அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாராளமாக கருஞ்சீரகத்தை வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த கருஞ்சீரகம் யூஸ் பண்றதுலே சில மெத்தட்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம யூசுவலா கருஞ்சீரகம் தனியா எடுக்கிறதும் இருக்கு. யூசுவலா ஓமம், வெந்தயம் அந்த காம்பினேஷன்ல வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகம் உஷ்ணவீரியம் உடையது. ஸோ அத பேலன்ஸ் பண்றதுக்காக தான் வெந்தயம் வந்து எடுக்க சொல்றாங்க. அந்த கருஞ்சீரகம் நம்ம நார்மலா நம்ம சித்த மருத்துவத்துல சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பட் இது கொஞ்சம் வந்து என்னன்னா, அஜீரணத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் ஓமம் சேர்த்து வந்து எடுக்க சொல்றது. ஸோ அதனால எடுத்துக்கலாம். அல்சர் பேஷண்ட்ஸும் கருஞ்சீரகத்தை பார்த்து தான் எடுக்கணும். ஓகே. இப்போ சர்க்கரை நோய்க்கு வந்து கருஞ்சீரகம் நல்ல பலன் தரும் கஷாயம் மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பொதுவா வந்து சொல்றது உண்டு. சர்க்கரை நோயை கருஞ்சீரகம் கட்டுப்படுத்துமா டாக்டர்? ஆக்சுவலா கருஞ்சீரகம் அப்படிங்கிறது வெப்ப வீரியம். அதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்ப இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது டைப் 1, டைப் 2, டைப் 1.5 அப்படின்னு நம்ம பொது விதியா வந்து பேசக்கூடாது. இப்ப இந்த டைப் 1 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த டைப் 1ங்கிறது கபக்குற்றத்தால வரக்கூடியது. டைப் 2 அப்படிங்கிறது எதனால பாத்தீங்கன்னா, வாத குற்றத்தால வரக்கூடியது. டைப் 1.5 அப்படிங்கிறது பித்த குற்றத்தால வர வேண்டியது. 3. ஸோ இதை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம்னா, இன்சுலின். ஸோ இன்சுலின் வந்து நமக்கு சுரக்காமையே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது டைப் 1. ஸோ அது வந்து எதை சேர்ந்தது அப்படின்னா, கபக்குற்றத்தை சார்ந்தது. இன்சுலின் எனக்கு சுரக்குது, ஆனா என்னோட செல் வந்து அதை பயன்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அப்படின்னா டைப் 2. ஸோ அது வந்து எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத குற்றத்தை வந்து சார்ந்தது. இன்சுலின் எனக்கு சுரக்கக்கூடிய அந்த செல்லை என் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன அப்படின்னா டைப் 1.5. ஸோ இது வந்து என்னன்னா பித்த குற்றத்தை ஏற்படுத்தியது. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த 3ல இந்த யூசுவலா வாத குற்றத்தால வரக்கூடிய டைப் 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த டைப் 2 வந்து நம்ம பார்க்கணும். இந்த வாத குற்றத்தால தான் இது வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக அதற்கு கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், நம்ம எப்படி முடக்குவாதத்துல சொன்னோம். ஸோ கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஓகே. அடுத்து இந்த டைப் 1 அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? கபக்குற்றத்தால வரக்கூடியது. அதாவது இன்சுலின் சுரக்காம இருக்கிறது. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபக்குற்றம். ஸோ இந்த வெப்ப வீரியம் உடையது ஓகே. ஸோ ஈவன் வந்து என்னன்னா, அந்த இன்சுலின் செக்ரீஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இவங்களும் அந்த இதை எடுக்கலாம். இது 2க்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? டைப் 1.5. நம்ம அதாவது மருத்துவ உலகம், இன்றைய நவீன மருத்துவ உலகம் சொல்லியிருக்கு. சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா மக்களிடையே விழிப்புணர்வை மருத்துவ உலகம் வந்து பரப்பல. ஓகேவா? இந்த டைப் 1.5ங்கிறது எந்த இடத்துல வருவாங்கன்னா, இந்த ஜுவெனல் டயபெட்டிஸும் வரமாட்டாங்க. வயசான அவங்களும் வரமாட்டாங்க. இந்த 30 வயதை கடந்த பிறகு ஒரு சர்க்கரை நோய் வந்து வரும். ஒரு 2ம் கெட்ட வயசுல வந்து வரும். ஸோ இவங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து சுகருக்கு மெடிசின் கொடுப்பாங்க. மெடிசின் மாத்திரைகள் வந்து குடுப்பாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுற மாரி இருக்கும். அப்புறம் கண்ட்ரோல் ஆகாத மாரி இருக்கும். டக்குனு வந்து இன்சுலின் வந்து எடுக்கக்கூடிய நிலைமையா வந்து ஏற்படும். இங்க அலல் குற்றம் இருக்கும். இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசுவலா இது என்ன டைப்?
இது வந்து லேடான்னு சொல்லுவாங்க, லேட்டன்ட் ஆட்டோ இம்யூன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆன்டிபாடிஸ் பார்க்கணும். எப்படி நம்ம தைராய்டுக்கு ஆன்டிபாடிஸ் பார்க்குறோமோ அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ பார்க்காம என்ன பண்றது, இன்சுலினை போடுறது அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கவங்க. இதுல இந்த சில பேர் இந்த 30 வயசுல ஒரு தடுமாற்றம் வரும். இப்பயே எனக்கு சுகர் வந்துருச்சா, நம்ம எனக்கு குழந்தைங்கன்னா பெற்றோர்கள் வந்து நீ இப்படி பண்ணு அப்படிங்கிற இது பண்ணுவாங்க. வயதானவங்கன்னா ஓகே அப்படின்னு மாத்திரைகள் போட்டு இது பண்ணுவாங்க. இது இருக்கிறப்ப என்னன்னா அவங்க தன்னோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், தன்னைய கவனிச்சுக்க மாட்டாங்க. மாத்திரை போடுவாங்க, அதுக்கப்புறம் அது இன்சுலின் தேவையா இல்லைங்கிறதும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் இளைப்பு அந்த மாதிரி வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் அந்த ஏஜ்ல இந்த கை வைத்தியமா இது பண்ணிட்டு இதுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகும். ஸோ அதனால டைப் 1, டைப் 2 இவங்க எடுத்துக்கலாம். டைப் 2 அழல் குற்றம் பித்தத்தால வரக்கூடியது, அவங்க வந்து இதை எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ கருஞ்சீரகம் பத்தி பேசும்போது இப்ப நிறைய பேருக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த கருஞ்சீரக எண்ணெய் முடி வளர்றதுக்கு உதவி செய்யுமா டாக்டர்? ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வந்து வெப்ப வீரியமான மூலிகை. ஆனா இப்ப முடி உதிர்தல் இருக்கு. என்ன காரணத்தால முடி உதிர்தல், நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. இப்ப யூசுவலா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு, இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்குன்னா அதை போக்கக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்து இருக்கு. ஏன்னா அது கசப்பு சுவை உடையது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். இது வந்து கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தணுமா இல்ல கருஞ்சீரகமே கருஞ்சீரகமே பயன்படுத்தலாம். சில பேர் கருஞ்சீரகத்தை நார்மலா என்ன செய்வாங்கன்னா பேக் மாதிரி ஊற வச்சு பாலோட சேர்த்து அரைச்சு போடுறவங்க வந்து இருக்காங்க. இல்ல கருஞ்சீரக தைலமே, ரெண்டுமே அவங்களுக்கு வந்து என்னன்னா பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அடுத்து என்னன்னா, சில பேர் கொஞ்சம் நம்ம ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்கணும் அந்த ஃபாலிக்கல்ஸ்ல, அதாவது ரத்த ஓட்டம் ஓடி சில பேருக்கு அவ்வளோ ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா இது வெப்ப வீரியமா இருக்கனால ஓகே, நல்லா வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி வாசோ டைலேட் பண்ணி கொண்டு வரும். அங்கேயும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுங்கிறத விட அதாவது டேண்ட்ரஃபால இருந்ததுன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியில்லை, ஃபாலிகுலை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா இது போடுறப்ப என்ன ஆகும்னா ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஆனா இது இல்லாம எனக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, அதனாலதான் ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அவர்களுக்கு இந்த கருஞ்சீரகத்தை பவுடரை பேக் போடுறதோ இல்ல ஆயில் இது பண்றதோ இன்னமும் ஜாஸ்தியா தான் நம்மளுடைய கண்டிஷன் மோசமாகும். ஓகே. இப்போ கருஞ்சீரகம் வந்து வெப்ப வீரியம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ பொதுவா வந்து இப்போ ஆல்ரெடி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க இதை அரைச்சு பேக்கா போடும்போது இது அவங்களுக்கு கோல்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இந்த சைனசைட்டிஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலமுறை நம்ம பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா வெப்ப வீரியத்தாலையும் வரும், குளிர்ச்சியாலையும் வரும். இதுல இந்த குளிர்ச்சியால வர்றதை விட வெப்ப வீரியத்தால பாடி ஹீட்டால வர்றது தான் வந்து ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நவீன மருத்துவத்துல வந்து சைனசைட்டிஸ் இருக்கா, நீங்க தலைக்கே வந்து குளிக்காதீங்க அப்படின்னு. ஆனா நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல வந்து நிறைய அற்புதமான மருந்துகள் இருக்கு. சைனசைட்டிஸ்க்கு எண்ணெய் தேய்த்து முழுகிறதா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்லுவோம். பாத்தீங்கன்னா உங்க சைனசைட்டிஸ் தொந்தரவுலாம் இருக்காது. நம்ம மருத்துவமனையில நோயாளிகள் இருக்காங்க, என்ன அப்படின்னா இது வரைக்கும் தலைக்கே குளிக்காதவங்க நம்ம கிட்ட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆயிட்டு இந்த பனிக்காலத்துல நம்மில் பலரே வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு குளிக்கிறது கிடையாது. ஆனா அவங்க எண்ணெய் தேய்ச்சு அந்த மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் தொந்தரவு தலைவலி வந்து வர்றது கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால வந்து அவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கு, சப்போஸ் அங்கதான் நாடி ரொம்ப முக்கியமா இருக்கு. பித்த குற்றத்தால இருக்கா இல்ல கப குற்றத்தால இருக்கா அப்படின்னு பார்த்து, இதுல இந்த பித்த குற்றத்தால வந்து சைனசைட்டிஸ், உடல் உஷ்ணத்தால சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த கப குற்றத்தால சைனசைட்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது நல்ல பலன் தரும். இப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இது வெப்ப வீரியம் அப்படிங்கறதுனால இது இன்டேக்கா எடுக்கும்போது பாடி ஹீட் ஆகுறதும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கோல்ட் ஆகுறதுமான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பா இருக்கு. அது ஒரு நம்ம என்ன சொல்றது, உஷ்ணம் ஏறுது கொஞ்சம் இது பண்ணோம்னா குளிர்ச்சி ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரும். ஆனா எனக்கு பாடி ஹீட்டால எனக்கு சைனசைட்டிஸ் ஏற்பட்டிருக்குங்கிறவங்க இதை அப்ளை பண்ணக்கூடாது. கருஞ்சீரகத்தோட பயன்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. குறிப்பா நிறைய பெண்களுக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கருஞ்சீரகம் எடுத்துக்கலாமா டாக்டர்? ஆமா, ஏன்னா நம்ம செவி வழி செய்தியா இல்ல வழக்குகள்ல நிறைய நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து வராம இருக்கா, நீங்க கருஞ்சீரகம் சாப்பிடுங்க பீரியட்ஸ் வந்துரும் அப்படின்னு. ஸோ இது 2 பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம யோசிக்கணும். கருஞ்சீரகம் சாப்பிட்டா பீரியட்ஸ் வரும், பட் என்ன வரும் அப்படிங்கிறது 2 விஷயம். கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் கருப்பு இது இருக்கு, இரும்பு சத்து வந்து இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா
கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்ப கொஞ்சம் இந்த ரத்த ஓட்டம் ஓடாம, இந்த பீரியட்ஸ் வராம இருக்கவங்க, அனிமிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த கருஞ்சீரகம் நல்லா வந்து பலன் தரும். யூசுவலா என்ன ரேஞ்ச் நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான். கருஞ்சீரகம் 1 பங்கு அப்டின்னா, ஓமம் வந்து 1/2 பங்கு, வெந்தயம் வந்து 1/4 பங்கு. ஸோ பவுடர் பண்ணிட்டு, காலையில 1 டீஸ்பூன், சாயந்திரம் 1 டீஸ்பூன் ஹனில மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அது நல்ல பலன் தரும். பீரியட்ஸ் வராதவங்களுக்கும் இது சில சமயம் பலன் தரும். என்ன அப்டின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது என்னன்னா ஒரு வெப்ப வீரியமான ஒண்ணு. அப்போ உஷ்ணத்தை வந்து ஏற்படுத்தி ப்ளீடிங் ஆகும். பட் ஆனா அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டா இருக்காது. ஓவுலேட்டரி சைக்கிளா வந்து இருக்கும். ஸோ அதனால பீரியட்ஸ் வராம இருக்குது. திடீர்னு வேணும்னா கருஞ்சீரகம், இந்த ஓம வெந்தயத்த சாப்பிடுறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். முறைப்படி வந்து ரெகுலேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பட் அனிமிக்கா தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு பீரியட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் தாமதமா வருது, கம்மியா வருது அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு காம்பினேஷன். ஓகே. பொதுவா பீரியட்ஸ் பெயின் இருக்கிறவங்க கூட கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அந்த பெயின குறைக்கும்னு சொல்றாங்க. அது உண்மைதானா டாக்டர்? கண்டிப்பா அது உண்மதான். ஏன்னா, இதுல வந்து என்ன இருக்குன்னா, தைமோக்வினோன் இருக்கு. ஸோ அது நார்மலாவே தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால தான் அந்த பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லயும் வந்து இது குடுக்குறோம். இன்னொரு விஷயம் நம்ம சொன்ன மாதிரி தான். என்ன அப்டின்னா, கர்ப்பப்பைக்கு அந்த ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பொழுது, அப்ப அந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பொழுது என்னன்னா, ஈஸியா வந்து அந்த எண்டோமெட்ரியம் வந்து வெளிவருவதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்ப அந்த உள்ள அது ரொம்ப நேரம் தேங்கி இருந்ததுனா தான், அது வெளிவர முடியாம யூட்ரஸ் பயங்கரமா கான்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ அந்த வெளிய தள்ளின உடனே என்ன ஆயிரும்னா, கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ அது நல்ல பலன் தான் தரும். ஆனா ப்ளீடிங் கொஞ்சம் ஆயிட்டிருக்கு, இல்ல இதாயிட்டு இருக்கப்ப நம்ம சில சமயம் கருஞ்சீரகம் சாப்பிட்டோம்னா, ஹெவி ப்ளீடிங் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து தான் பயன்படுத்தணும். ஓகே. ஒரு சித்த மருத்துவர அணுகி இதற்கான முறையா இருந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் யாரெல்லாம் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி.